வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் 26 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்க்கலாம். வைப்புங்கிற ஐடியிலேருந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, ஏத்தர் எனர்ஜி கம்பெனி பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஏத்தர் எனர்ஜி கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். 2013 நிறுவப்பட்ட ஒரு இந்திய மின்சார வாகன உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க மின்சார வாகனத்தை வடிவமைப்பதில் நிபுணத்துவம் பெற்று விளங்குறாங்க. ஏத்தர் 450 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்ஸ் மற்றும் ரிஸ்டா கன்வீனியன்ஸ் ஸ்கூட்டர்ஸ் போன்ற முக்கியமான பிஸ்னஸ் மாடல்களாக இருக்குது. அதோடு இவங்க சார்ஜர் உட்கட்டமைப்பு வசதிகளையும் வச்சுருக்கிறாங்க. ஃபைனான்சியல் டீட்டெயில் பார்க்கலாம். 2ஆம் காலாண்டு முடிவுகள் இன்னும் வரலை. 1ஆம் காலாண்டு முடிவுகள் பார்க்கலாம். இது நிகர இழப்பு, நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் தான் இருக்குது. நிகர இழப்பு சென்ற ஆண்டு 183 கோடி, இந்த ஆண்டு 178 கோடியாக குறைஞ்சிருக்கு. நஷ்டம் குறைஞ்சிருக்கு, லாபம் வரல. இன்னும் கம்பெனி தொடர்ந்து நஷ்டத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எபிட்டா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்காண்டு 79% அதிகரிச்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 790, லோ 288, க்ளோசிங் 706 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ விவரம் கிடைக்கல. புக் வேல்யூ ₹3.74 தான், பார்த்துக்கங்க கவனமாக. 188 டைம் அதிகமாக இருக்குது. 188 டைம் அதிகமாக விலை கொடுத்து இந்த பங்கை நீங்கள் வாங்குறீங்க. இந்த நிறுவனம் தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, லாபத்துக்கு வரல. ஆனால் நஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே சமயம் லாபத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 2-3 ஆண்டுகளாவது ஆகும். நம்ம ரொம்ப ரிஸ்க்கான பங்கு. இப்போ இதை நீங்கள் ஒரு ஐபிஓவில் வாங்கிட்டு ₹300 விட்டுருந்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அதான் நீங்கள் எதையுமே வாங்கிட்டு லாங் டேர்முக்கு விட்டுறணும், அந்த மாதிரி உள்ள நிறுவனம் இதெல்லாம். இப்போ நம்ம போய் என்ட்ரி ஆகிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா ₹706 இருக்குது. சப்போஸ் அடுத்த குவார்ட்டர் 2ஆம் காலாண்டு முடிவு நல்லா இல்லைன்னு சொன்னால், ரொம்ப மோசமாயிருச்சுன்னா அதாவது லோயர் சர்க்கியூட் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. லோயர் சர்க்கியூட் லிமிட் 20% வச்சுருக்கிறாங்க. உங்களால் ஸ்டாப் லாஸ் போட்டும் தப்பிக்க முடியாது. அங்கேருந்து 700லேருந்து நேரம் 560 வந்துடும் ஒரே நாளில். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த பங்கில். இப்போ முதலீடு பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஒரு 2-3 காலாண்டு முடிவுகள் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, பங்கு விலை அடுத்த ரிசல்ட் நல்லா இல்லாமல் போனால் பங்கு விலை இறங்கும், அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு ₹500 அந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். இதில் நம்ம எந்த கிளாரிட்டியும் தெளிவாக இல்லாதனால நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாத நிலமையில் இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த பங்குலேருந்து ஒதுங்கி இருக்கிறதும் நல்லது. பங்கு விலை இறங்கினா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த விலையில் போய் முதலீடு பண்ணுறது நல்ல விஷயமா தெரியல. நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. தேவ ஆசீர்வாதங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறார் சப்ஸ்கிரைபர். அரவிந்த் லிமிடெட் பற்றி கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். 1931 நிறுவப்பட்ட ஜவுளி மற்றும் ஆடை தயாரிக்கும் ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. டெனிம் உற்பத்தி செய்கிறதுல உலகளாவிய தலைவராக இவங்க தான் இருக்கிறாங்க. பருத்தி, பின்னல் ஆடை போன்றவற்றை உற்பத்தி செஞ்சுட்டு விற்பனையும் செஞ்சுட்டு வர்றாங்க. நிகர லாபம் பார்க்கும். சென்ற ஆண்டு 336 கோடி, இந்த ஆண்டு 353 கோடியாக கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. நிகர லாபம் காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 103 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 151 கோடியாக அதிகரிச்சிருக்கு நல்லா. அதே இது இப்போ ஜூன் காலாண்டில் 53 கோடியாக பாதியாக விழுந்திருக்கு ப்ராஃபிட்டு. சரியான வீழ்ச்சி, பாதியாக குறைஞ்சிருச்சு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்தவரையில் குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. எஃப்ஐஐயும் ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை ₹450 வரைக்கும் போயிருக்கு, லோ ₹274 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 323 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 23, செக்டார் பிஇ 33, புக் வேல்யூ ₹133, 2.42 டைம் அதிகமாக இருக்குது. 1.16% ஒரு நார்மலான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் ஓரளவுக்கு சீராக தான் இருக்குது. ஆனால் இது ஒரு 2 வருஷத்தில் மல்டி பேக்கர் ரிட்டனை கொடுத்து முடிச்சிருச்சு. இனி ஒரு 2-3 வருஷத்துக்கு டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப அதிகமாக ஏற்றத்தை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இது. அதனால் இப்போ கொஞ்சம் ஜூலையில் இப்போ ரிசல்ட் இன்னும் 2ஆம் காலாண்டு முடிவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 1ஆம் காலாண்டு முடிவு படு மோசமாக விழுந்திருக்கு. அதனால தான் பங்கு விலை நல்லா இறங்கிக்கிட்டு வருது. இன்னும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். கம்பெனி நிறுவனம் ஒரு நார்மலான இதில் தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. அதே சமயத்தில் வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள். ப்ரைஸ் இறங்கினா ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நான் நல்லா இறங்கிருச்சு, இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறங்கும். அதே சமயம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க 280க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ உள்ள விலை அதிகமான விலையாக இருக்குது. 280க்கு கீழே கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஒரே முறையில் வாங்காதீங்க, ஒரே பங்கில் வாங்காதீங்க, எல்லா ஹோல்டிங்கையும் வைக்காதீங்க. அதனால் இறங்க கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் யோசித்து சொந்தமாக ஒரு முடிவு எடுங்க. லாங் டேர்முக்கு ஒரு சிறந்த நிறுவனம் தான்.
290க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். தமீம்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, 2 பென்னி ஸ்டாக் பற்றி கேட்டிருக்கிறாரு. லாங் டேர்முக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. முதல் ஸ்டாக் பார்ப்போம், ரெமிடியம் லைஃப் கேர். இது ஒரு ஃபார்மா நிறுவனம், மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர்ற ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. மருந்துகளை வந்து தயாரிப்பதோட ஏற்றுமதியும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம், ஹை ₹4.74, லோ 0.80, க்ளோசிங் 1.57 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ வந்து டீட்டெயில் கிடைக்கல. புக் வேல்யூ 1.06, ₹1.06, 1.49 டைம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 140 கோடி தான். இது வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுத்து முடிச்சிருச்சு. ப்ராஃபிட் நல்லா 5 வருஷத்தில் கொடுத்துருக்கு. இது வந்து இந்த வருடம் வந்து படு மோசமாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து நல்லா விழுந்திருக்கு. பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரை நம்ம சொல்கிறது என்னென்னா, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது தெரிஞ்சால் நானும் வாங்கி கோடீஸ்வரன் ஆயிடுவேன். பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரை லாட்ரி சீட்டு மாதிரி தான். இப்போ 1.57 இருக்குது. நிறுவனம் நல்ல நிலைமையில் இருக்குது. நம்ம வந்து குறைந்த அளவில் முதலீடு பண்ணிவிட்டு அதை மறந்துட்டு விட்டுடலாம். வந்தால் பல லட்சம், போனால் வெறும் ₹1500 தான். ஒரு 1000 ஸ்டாக்கை வாங்கிட்டு விடலாம், இல்லை ஒரு 1500 ஸ்டாக்கு உங்கள் ரேஞ்சை பொறுத்து வாங்கலாம். ஆனால் பெரிய அளவில் போய் பென்னி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணி நஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா லோயர் சர்க்கியூட் அடித்தா அவங்களால விற்றுட்டு வெளியே வர முடியாது. முழு பணத்தை இழந்துருவீங்க. அதனால் எப்போயுமே பென்னி ஸ்டாக்கில் எச்சரிக்கையாக இருங்க. லாட்ரி சீட்டு மாதிரி தான் பயன்படுத்தணும். பேராசைப்படக்கூடாது. 1000 ஸ்டாக்கை வாங்குறோமா, ₹1500 போனால் போகுதுன்னு விட்டுறலாம். ஏதோ ஒரு ₹1500 ஒரு பெரிய காசு தான். இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க அது மாதிரி செய்யலாம், செஞ்சுட்டு விட்டுறலாம். அதை விட்டுட்டு 10,000 ஸ்டாக்கு, 1,00,000 ஸ்டாக்குன்னு வாங்கி நஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பணத்தை தொலைச்சிட்டு கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் நம்ம பென்னி ஸ்டாக்கை பற்றி அதனால தான் பேசுகிறதில்ல. நிறுவனம் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நல்ல நிறுவனத்தை தான் கேட்டுருக்கிறாரு. அதே சமயத்தில் ப்ராஃபிட் இந்த வருஷத்துலேயும் இந்த காலாண்டுலேயும் கடுமையாக விழுந்திருக்கு. அதனால் நல்லா இறங்கியிருக்கு. இன்னும் இறங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ₹1.10 அந்த ரேஞ்சில் கிடச்சா வாங்கிட்டு லாங் டேர்முக்கு மறந்துட்டு விட்டுறலாம். ஒரு 1000 ஸ்டாக் ₹1000 வரும். அந்த மாதிரி வேண்டாம், இதை பயன்படுத்தலாம். இதுதான் பென்னி ஸ்டாக்கில் பொறுத்தவரை எல்லா பென்னி ஸ்டாக்கு இந்த கருத்து தான் என்னோடய கருத்து. இரண்டாவது அவர் கேட்டிருக்கிற பென்னி ஸ்டாக்கு குளோப் டெக்ஸ்டைல்ஸ் இந்தியா. அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர்ற ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. ஜவுளி மற்றும் ஆடைகளை வந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதியும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம், ஹை ₹6.02, லோ ₹2.02, க்ளோசிங் ₹2.36 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 13.88, செக்டார் பிஇ 49, புக் வேல்யூ ₹3.44, 0.69 டைம் அதிகமாக இருக்குது. கம்பெனி வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 2.5 கிடச்சா கன்சிடர் பண்ணுங்கள். லாட்ரி மாதிரி தான், நான் பேசின மாதிரி தான் இந்த பங்குக்கும். இதுவும் பென்னி ஸ்டாக் தான். லாட்ரி மாதிரி பயன்படுத்திக்கங்க. ₹1,500, ₹2,000 மேலே அதிகபட்சம் முதலீடு பண்ணாதீங்க. இதுவும் அதே தான், சொன்ன மாதிரி தான் இதுவும். ஆனால் நல்ல நிறுவனத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாரு. எல்லா மெட்ரிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எதிர்காலத்தில் நல்லா இருக்கிற கூட ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் கொஞ்சமாக வாங்கி பயன்படுத்திக்கங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. இறங்க 2-3 முறையாக வாங்கிட்டு லாங் டேர்முக்கு மறந்துட்டு விட்டுருங்க. எதிர்காலத்தில் பெரிய அளவில் ஏறிச்சுன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா விலை ₹2 தான் விற்கிது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு அதிர்ஷ்டமாக இருந்துச்சுன்னா லாட்ரி சீட்டு மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நிறுவனமாக தான் தெரியுது. எல்லா மெட்ரிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது நீங்களும் யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. தமிழரசன் ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக சொல்லுங்கள், நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாருன்னு சொல்லியிருக்கிறாரு. நண்பரே, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை ஸ்டாக் மாதிரி தான். நல்ல ஹோல்டிங் வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே சமயத்தில் விலை ரொம்ப சீப்பாக கிடைக்கிறப்ப வாங்கணும். இந்த 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கறணும். HSBC மிட் கேப் ஃபண்டு டைரக்ட் பிளான் பற்றி தேர்ந்தெடுக்கலாம். டைரக்ட் பிளானை பொறுத்தவரையில் 2020 ₹150 இருந்த இந்த ஃபண்டு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ 4 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 4 மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு. ₹462 இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது. இது ₹454 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. நிறுவனத்தை பொறுத்தவரை நல்ல நிறுவனங்களை ஹோல்டு பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட் நிறுவனங்களை இவங்க ஹோல்டு பண்ணிட்டு வர்றாங்க. சிஜி பவர், டிக்சன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் எதிர்காலத்தில் ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய நிறுவனங்கள்லாம் இவங்க ஹோல்டிங்கில் இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய லாபம். ஆனால் இனிமேலும் பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை கொஞ்சம் குறைஞ்சிட்டு திரும்ப நல்ல லாபம் கிடைக்கலாம். கொஞ்ச நாள் காத்திருக்கணும். ஒரு 5 வருஷம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஃபண்டு தான். நீங்கள் கேட்குற மாதிரி பெரிய ரிஸ்க்கும் இதில் இல்லை. பெரிய ரிஸ்க் எடுத்து செய்யலாம், இருந்தாலும் அது ஆபத்தானது. இது பெரிய ரிஸ்க் இல்லாத ஒரு ஃபண்டாக தான் தெரியுது. டைரக்ட் பிளானை தேர்ந்தெடுங்க. எப்பயுமே ரெகுலர் பிளான் வேணால். ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் பிளானை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஏஎம்சி கம்பெனிகளில் நீங்கள் வாங்கணும். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வெப்சைட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்.
5 வருட சிஏஜிஆரை பொறுத்தவரை இந்த ஃபண்டு வந்து 25% நல்ல சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. எக்ஸிட் லோடு என்ட்ரி லோடு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இது 410க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விலையாக இருக்கும். வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வச்சுருக்கிற ஹோல்டிங் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதனால் அதை பயன்படுத்திக்கங்க. நான் நேரம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு நல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளை நான் சொல்கிறேன். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாங்க, நான் ஸ்டாக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டியில் ஹோல்டு பண்ணுறேன், வச்சுருக்கிறேன். டைரக்டில் இல்லை ரெகுலரில் ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு, ஹையாக இருக்குங்கிறாரு. நான் கேள்விப்பட்ட அளவுக்கு ஐசிஐ பேங்க்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ வந்து ஹை எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து உங்களுக்கு ரெகுலர் பிளானில் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் டைரக்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஹையாக இருக்காது. அதே மாதிரி செக்யூரிட்டியிலேருந்து நீங்கள் க்ரோ செக்யூரிட்டிக்கு மாற்ற முடியுமா அப்படின்னும் கேட்குறாரு. இது வந்து நம்ம வந்து நீங்கள் எப்போயுமே 2 செக்யூரிட்டியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஒரே இதை நம்பி இருக்கக்கூடாது. 2 இல்லாட்டி 3 கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்டிங் பண்ணலாம். அதே சமயம் நம்ம வந்து என்னென்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு நீங்கள் மாற்றணும். விலை வந்து நல்ல லாபத்தில் இருக்கப்போ விற்றுட்டு வெளியே வாங்க. விற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. ஒரே டைமில் மூவ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் படிப்படியாக மூவ் பண்ணி 2லையும் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எதில் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிக்கங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டாக்கும் சரி மியூச்சுவல் ஃபண்டும் அந்த மாதிரி ஹோல்டு பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது. கம்மியான எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ உள்ள நிறுவனங்களும் நிறையா இருக்குது. நம்ம டைரக்ட் பிளானை நம்ம தேர்ந்தெடுக்கிறத பொறுத்தவரையில் ஏஎம்சி கம்பெனியில் வெப்சைட்டு மூலமாக நீங்கள், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வெப்சைட்டு மூலமாக நீங்கள் வாங்கணும் டைரக்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்டு. அந்த மாதிரி வாங்கினா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரொம்ப குறையும். அப்புறம் இந்த ஸ்டாக் புரோக்கிங்கை பொறுத்தவரையில் நிறையா இருக்குது. ஏஞ்சல் ஒன்று இருக்குது, நம்ம ஜெரோதா இருக்குது, அப்ஸ்டாக்ஸ் இருக்குது, மோதிலால் ஒஸ்வால் இருக்குது, குரோவ் இருக்குது. இது மாதிரி நல்ல எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ப்ரோக்கரேஜெலாம். நீங்கள் வந்து இதில் நல்ல இதாக ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுக்கலாம். அது குறிப்பிட்டு எந்த கம்பெனி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னு கேட்டால் ஒரு கம்பெனியில் ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடும் குறையும். அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஹோல்டிங் வச்சுருக்க ஹெச்டிஎஃப்சி கூட சர்வீஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதே சமயம் நல்ல சேஃப்டியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவும் கொஞ்சம் கூட வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கிறதுலையும் தப்பு இல்லை. உங்களுக்கு கம்மியான ப்ரோக்கரேஜ்லாம் இருக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இனி வாங்குறத புதுசாக ஓப்பன் பண்ணி அதில் வாங்குங்க. அப்புறம் பழைய ஹோல்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இதுக்கு கொண்டு வாங்க. நீங்கள் அதில் எந்த நிறுவனத்தை முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதில் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதே நிறுவனத்தை இதில் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, விலை கம்மியாகிறப்ப இதில் வாங்கணும், அதிகமாக விலை போகிறப்ப அதில் விற்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கவனமாக இந்த டிரான்சாக்ஷனை மாற்றுறதை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல குறைந்த எதிர்களில் தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டைரக்ட் பிளானில் மியூச்சுவல் ஃபண்டில் ஏஎம்சி கம்பெனிகளில் முதலீடு பண்ண பாருங்கள். அது வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ குறையும். உங்களுக்கு நான் நேரம் கிடைக்கிறப்ப இதை மேற்கொண்டு தகவல்களையும் நான் சொல்கிறேன். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.